இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் அண்ட் தேங்காயை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் கொத்தமல்லி இலையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஆனியனை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காவையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இது போல் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் வதக்கி வச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். அரைச்சிட்டு வந்துடலாம். கொத்தமல்லி சட்னி ரெடி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.